இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புடவை எடுத்துட்டு இருக்கேன்டா. புடவை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இரு, கூப்பிடுறேன். மேடம், தனியா நின்று என்ன பண்றீங்க? புடவை கடை பொம்மை நினைச்சிட்டு போறாங்க. என்ன நீங்க வந்து புடவை எடுத்து கொடுப்பீங்களா? நான் கட்டிக்க போற பொண்ணு எந்த புடவைய கட்டணும்னு நீங்க முடிவு பண்ணா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அது ஏன் சொல்றேன்னா, உங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க கட்டுற புடவோட கலரு வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி நிஷாக்கு நீங்க எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் உதவி செய்யலாமே. ஏன் மேடம் அடம் பிடிக்கிறீங்க? பிடிச்சிருக்கா? நல்லா இல்ல. என்னடா நிஷா, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிங்க் தான் பிடிக்கும். பிங்க் ஷேட்ஸ்ல காட்டுங்க. பிங்க் கலரா? நல்லா இருக்கா? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கான். பத்திரிக்கை கடையோட விட வேண்டியதானே, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தா? விடுங்க அத்தை, பாத்துக்கலாம். பொண்ணு வீட்டுல என்ன நினைப்பாங்க? ஏதாவது பண்ணி அவளை இங்க இருந்து துரத்தி விடு. அவ இங்க இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அவ ராசி இல்லாத பொண்ணு. அவளோட தரதரம் மறுபடியும் நம்மள புடிச்சிட போகுது. என்னத்த, உங்க பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இந்த மாதிரி அவ விருப்பத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, சட்டுன்னு கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. கொஞ்ச நேரம் கண்டு காணாம இருந்துக்கோங்களேன். இத பாரு. இது நல்லா இருக்கு. வெற்றி, இது நல்லா இருக்குல்ல? என்னம்மா செம்மையா இருக்குமா? அப்படியே துளசி மடத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. டேய் வெற்றி, ஏமா நீ ஏமா பேசும்போது பல்ல கட்டிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா, அது துளசி மேடம் கிட்ட இதே மாதிரி ஒரு புடவை இருக்குது இல்லை? இதே மாதிரி உங்ககிட்ட இல்லை மா? ஏன் அவங்க சம்மதத்தோடு தானே நடக்குது. அவங்களே டென்ஷன் ஆகல, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. மேடம் நான் சொல்கிறது கரெக்டு தானே மேடம்? துளசி, இந்த புடவைய நான் மேல போட்டுட்டு தானே இருக்கேன். ஒரே ஒரு போட்டோ எடுத்து தரீங்களா? என் கேமரா வேலை செய்யல. அம்மா போன் கொடுமா. இந்தா. கிட்ட வாங்க வெற்றி. ஆமா, நான் இல்லாம எப்படி எடுங்க. ஸ்மைல். காட்டுமா? நான் வரேன். ஏங்க நீங்க எங்க போஸ்ட் போயிட்டே இருக்கீங்க? ஏன்